சுரா கைட் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு. அதிக மதிப்பெண் பெற சுரா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். ஆல்சோ அவைலபிள் ஆன் அமேசான், பிளிப்கார்ட் அண்ட் surabooks.com. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் முதல்வர் கெஜ்ரிவால் மார்ச் 21ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். லோக்சபா தேர்தல் பிரச்சாரத்திற்காக இடைக்கால ஜாமீனில் வெளியே வந்துள்ளார். கெஜ்ரிவால் சிறையில் இருந்த 1.5 மாத காலகட்டத்தில் பிரதமர் மோடியையும் பாஜகவையும் கடுமையாக குற்றம் சாட்டி அதிகமாக பேசியவர் அமைச்சர் அதிஷி. ஆம் ஆத்மி எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க 25 கோடி ரூபாய் வரை பாஜக தலைவர்கள் பேரம் பேசியதாக அதிஷி கூறினார். எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி ஆட்சியை கவிழ்க்க முயற்சி நடப்பதாக கெஜ்ரிவாலும் சொன்னார். பாஜக நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் அவதூறு கருத்துக்களை கூறியதாக கெஜ்ரிவால் அதிஷி மீது டெல்லி பாஜக செய்தி தொடர்பாளர் பிரவீன் சங்கர் கபூர் டெல்லி கோர்ட்டில் அவதூறு வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி அதிஷிக்கு சம்மன் அனுப்ப போதுமான காரணங்கள் உள்ளன என்றார். நாளை கோர்ட்டில் ஆஜராக அதிஷிக்கு சம்மன் அனுப்பவும் உத்தரவிட்டார். இது பற்றி கெஜ்ரிவால் கூறுகையில், அடுத்தது அதிஷியை கைது செய்வார்கள் என்று நான் ஏற்கனவே சொன்னேன். அதை இப்போது செய்து முடிக்க திட்டம் போடுகிறார்கள். இது முழுக்க முழுக்க சர்வாதிகாரம். வலுவற்ற நகைப்புக்கிடமான பொய் வழக்குகளை போட்டு ஆம் ஆத்மி தலைவர்களை ஒருவர் பின் ஒருவராக கைது செய்கிறார்கள். மோடி மீண்டும் பிரதமரானால் எதிர்க்கட்சித் தலைவர்கள் ஒவ்வொருவராக கைதாவார்கள். ஆம் ஆத்மி கட்சி முக்கியமல்ல, ஆனால் சர்வாதிகாரத்திடம் இருந்து நம் நாட்டை காப்பாற்றுவது முக்கியம் என கெஜ்ரிவால் கூறியுள்ளார். கெஜ்ரிவால் கருத்தை தொடர்ந்து அதிஷி கைது செய்யப்படலாம் என டெல்லி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஆம் ஆத்மி தொண்டர்கள் கவலையில் உள்ளனர். கெஜ்ரிவால் மீதும் தான் அவதூறு வழக்கு தொடரப்பட்டுள்ளது. ஆனால் அவருக்கு கோர்ட் சம்மன் அனுப்பவில்லை.